मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே என்னடா மந்திரம் ஐயா ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அந்த நரசிம்மனை பார்த்து சிங்கம் சிங்கம்னு சொன்னாங்க. இப்ப பாத்தியா அந்த சிங்கம் சிம்பிளா பதவியை விட்டு விலகி போயிருச்சு. வாலை சுருட்டிக்கிட்டு ராஜினாமா பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2 தடவை அவர் கூட மோதினீங்க. எதிலையாவது ஒழுங்கா ஜெயிச்சிங்களா? அட வாயமுடு, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தலையை குடிஞ்சுக்கிட்டு வாலை சுருட்டிக்கிட்டு போற சிங்கத்தை என்ன சொல்லுவாங்க? அசிங்கோடு சொல்லுவாங்கடா. அங்க பாருங்க யார் வராங்கன்னு. ஆனாலும் ரொம்ப போங்கு தான் உனக்கு. என் கண்ணுக்கு இவர் சிங்கம் மாதிரி தான் தெரியுறாரு, உன் கண்ணுக்கு மட்டும் அசிங்கமாக தெரியுறாரா? அசிங்கம் அசிங்கம்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ஏன் பின்னாடி வந்தீங்க? டேய், நான் ஒன்றும் பயந்து பின்னாடி போகல, நான் யானடா. ஐயா, யானையும் சிங்கமும் சண்டை போடும்போது இந்த பூனை எங்கே இருக்கணுமா? மன்னிச்சிடுங்க, நீங்களே பார்த்துக்குங்க. டேய், பயந்தா கொள்ளி பயலே.
என்ன நாகராஜ், நல்லா இருக்கியா? கொஞ்சமாவது மாறி இருக்கியா இல்ல அதே மாதிரி தான் இருக்கியா? என்ன நரசிம்மா, நான் மாறணுமா? மாறி போனது உன்னோட வாழ்க்கை. கோயில் கோயில்னு பைத்தியமா அலைஞ்ச, சாகுற வரைக்கும் அம்மன் பாதத்தை விடவே மாட்டேன்னு சொன்னேன். பாத்தியா, அந்த அம்மனே உன்னை கைவிட்டுட்டா. ஊர் தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டியாமே, கோயில் நிர்வாகத்தை கூட விட்டுட்டியாமே. என்ன கரிசனண்டா சாமி. வாழ்க்கை மாறி இருக்கிறது உனக்கா எனக்கா? பதவி போயிருக்கிறது உனக்கா இல்ல எனக்கா? நாகராஜ், உனக்கு சரியா வாழத்தான் தெரியாதுன்னு நினைச்சேன். ஒரு மனுஷனா பேசக்கூட தெரியலையே. ராஜினாமா பண்றதுக்கு நான் என்ன அரசியல் பதவியா வகிச்சேன்? அந்த அம்மனோட உத்தரவுப்படி இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு சேவை செஞ்சேன். மக்களும் என்ன ஊர் பெரியவரா ஏத்துக்கிட்டாங்க, கௌரவிச்சாங்க. இன்னைக்கு அம்மனோட ஆசீர்வாதத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டேன், அவ்வளவுதான். நீயா ஒண்ணும் விடல, நீ விடுற மாதிரி செஞ்ச. நீ நம்பின தெய்வத்தை, நான் நம்பின மந்திரத்தால நீ பதவியை விட்டு விலகுற மாதிரி நான் தான் செஞ்சேன். உன் முட்டாள்தனத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது நாகராஜ். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அம்மன் உன் கண்ணை கண்டிப்பா திறப்பா. இங்க பாரு, உன் பார்வைக்கு நான் உனக்கு எதிரி, ஆனா என் பார்வைக்கு நீ ஒரு சாதாரண மனுஷன். எல்லாத்தையும் விட்டு அந்த அம்மன் கிட்ட சரணாயிடு. அந்த அம்மன் மன்னிக்கிற கடவுள். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீயும் உங்க அப்பாவும் இத்தனை வருஷமா சாதிச்சது என்ன? உங்க அப்பா செய்த அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாம சில வருஷங்களுக்கு முன்னாடி கை குழந்தையா இருந்த உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு உங்க அம்மா போயிட்டா. இதுதான் உங்க அப்பா சாதிச்சது. நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்களால மனசாலையும் அறிவாலையும் பேச்சாலையும் வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய பெற்றிருக்க. இதுதான் நீ சாதிச்சது. வேண்டாம் நாகராஜ், நல்ல விஷயங்களை உனக்குள்ள வளர்த்துக்க. 4 பேருக்கு நல்லது செய். அன்னைக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு போன குடும்பமும் நீயா தொலைச்சு உன் மன நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும். 10 பேருக்கு நல்லது பண்ணு, அவங்க ஆசீர்வாதம் உன்னை என்னைக்கு நிச்சயம் காப்பாத்து. இந்த பாரு, நல்லதை கெடுக்கிற கெட்டது, உண்மையை ஜெயிக்கிற பொய், தர்மத்தை ஜெயிக்கிற அதர்மம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் தர்மம் மட்டும்தான் நிலையானது, நிம்மதியானது, ஜெயிக்கக்கூடியது. நரசிம்மா, தோத்து போனவன் உன்ன மாதிரி தான் பேசுவான். இருந்தாலும் இத்தனை நாளா இந்த ஊர் மக்கள் எப்படா உன் பேச்ச கேட்கறாங்கன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது. ஜனங்க பைத்தியக்காரங்க, முட்டாளுங்க. அதனாலதான் நீ பேசுற முட்டாள்தனமான வார்த்தைகள் அவங்க காதுல வேதமா ஒலிச்சிருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இல்ல நரசிம்மா. என் தலையெழுத்த நானே எழுதிக்குவேன். நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. வர்ற அமாவாசை அன்னையில இருந்து என்னை யாராலும் தடுக்க முடியாது. உண்மைதான் நரசிம்மா, என்னை யாராலும் அசைக்க முடியாது. இந்த ஊரும் என்னதுதான், அந்த கோயிலும் என்னதுதான், அந்த மூல மந்திரம் கூட என்னோடதுதான். நாகராஜ், உண்மைதான்யா. உன்னோட வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்கிற. அப்படியே ஆகட்டும்.
ஏன் மாப்பிள்ள மாமாவை எங்கேயாவது பாத்தீங்களா? மாமா ஊர் பெரியவங்களையும் கோயில் நிர்வாகிகளையும் பார்த்தாராம். கோயில்ல பார்க்குற பதவியை ராஜினாமா பண்றாராம். ஊர்க்காரங்க எவ்வளவோ சொல்லியும் மாமா அவங்க பேச்செல்லாம் கேட்கவே இல்லையா. நம்ம அஜயும் மௌனமாவே இருந்துட்டானா. அதுக்கப்புறம் அவர் தனியா இருக்க விரும்பியிருக்காரு. அதனால விஜய் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் தனிமையில போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப நாகராஜ் அவரை பார்த்து வம்பு கெடுத்திருக்கான். இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னாங்க? மந்திரம் தான். அந்த மந்திரமும் நாகராஜும் சேர்ந்து வரும்போது மந்திரம் தான் சொன்னான். அந்த நாகராஜுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு மாமா தனியா நடந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. உங்க அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரலையே. அது வந்துருவார் அண்ணி. அதோ அஜயே வந்துட்டான். அஜய், அப்பா எங்கப்பா? அப்பா அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாராமே. இங்க என்னதான்ப்பா நடக்குது? சித்தப்பா, என்ன கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்கீங்களா? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன். தாத்தா வந்துட்டாரு. தாத்தா வந்துட்டாரு. என்னங்க இது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நீங்க காலை அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருமா, தினம் சாப்பிட்றது தானே, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவோம். அண்ணே, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? உண்மைதான்டா. இப்போ கோவில் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு வந்தது? கோயில் பதவியிலிருந்து மட்டும் இல்லடா, வீட்டு நிர்வாக பொறுப்புல இருந்து நான் விடுதலையாக போறேன். அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாயிடுமா? அம்மா, எங்க அண்ணனை காப்பாத்துமா, எங்க அண்ணனை காப்பாத்து. அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாயிடுமா? அம்மா, எங்க அண்ணனை காப்பாத்துமா, எங்க அண்ணனை காப்பாத்து. மாப்பிள்ள, இங்க வாங்க. அம்மா லக்ஷ்மி, அப்பா, இந்த வீட்டு மகாலட்சுமியான உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு. அட இதெல்லாம் எதுக்குப்பா? ஆமா, இப்பெல்லாம் இது எதுக்கு மாமா? ஏற்கனவே நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க. என் கடமையா.
கால் அலம்பி கன்னிகாதானம் செய்து கொடுத்த பொண்ணை என்னால் மறக்க முடியல. நான் கேட்டதும் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருந்துட்டீங்க. என் பொண்ணு வாயை திறந்து என்கிட்ட எதுவும் கேட்கல. நீங்கள் வச்சுக்கங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஏய் நீ வா. உட்காரு. அஜய், இது உனக்கு சேர வேண்டியதுப்பா. இதோட சேர்த்து குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எப்படி சமாளிக்க போறியோ உங்க அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. இங்க கொடுங்க. நல்லா இரு. இந்த ராமாயணத்துல லக்ஷ்மணனை பத்தி நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு உண்மையா அதை நான் நேர்ல பார்க்கறேன். உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சது என் அதிர்ஷ்டண்டா. வேண்டாண்ண, இதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். இதை நீங்க எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்கன்னு நல்லாவே தெரியுண்ண. இந்த பாரு, அப்பா நமக்கு கொடுத்த சொத்தை நான் ஊருக்கு தானம் பண்ணப்ப கூட நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்தா இதை நீ வச்சுக்கோ. வேண்டாண்ண, இது எனக்கு வேணாம். என்னை மன்னிச்சிடுங்க. வேற என்னதான் வேணும்? அண்ணே, எங்களுக்கு நீங்க தானே வேணும். வாழ்நாள் முழுக்க எங்களை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்கண்ணே. வாக்கு கொடுங்கண்ணே. வாக்கு கொடுங்கண்ணே. வாக்கு கொடுங்கண்ணே. ஆகாது, எழுந்துரு. வாக்கு கொடுங்கண்ணே. உன் அண்ணனா நான் சொல்றேன், வாங்கிக்க. அண்ணே, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இதுல அஜயோட தப்பு எதுவும் இல்லைன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த அம்மனுக்கு தோணின விஷயம் நான் அவ பாதத்துல போய் சேர போறேன்ப்பா. 6 நாளைக்கு அப்புறம், அதாவது 7வது நாள் காலையில 7 மணிக்கு என் ஆத்மா இந்த தேகத்தை விட்டு போக போகுது. என்னோட சொத்துல இவங்க யாருக்கும் கொடுக்காத ஒன்றை நான் உனக்கு கொடுக்க போறேன்.
என் தம்பி உண்மையை சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. அது அது பூஜையே நாம இப்ப ஆரம்பிக்க போறதில்ல. இத்தனை வருஷமா இந்த உண்மையை மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருமா? என் ஆத்மா இந்த தேகத்தை விட்டு போக போகுது. திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பான சூரிய வம்சம் நெடுந்தொடரின் 5 பகுதிகளின் தொகுப்பு நாளை பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.